இல்லை, இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றா நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாமே இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறீங்க. இதில் விஜய் வந்து இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளும் போதே வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலும் பங்கு, அந்தஸ்திலும் இது அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் இந்த விஷயத்தை பல ஆண்டுகளாக எந்த கட்சியும் பின்பற்றலை? இது நான் இதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாருமே இதை சொல்லலையே. ஏன்? இதில் 2 ஃபேக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, விஜய் போன்று ஒரு மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு கரிஸ்மாவான ஒரு லீடராக ஒரு நடிகராக வர்றாரு, நடிகராக வந்து தலைவராக வர்றாரு. அவர் என்ன சொன்னாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க அடாப்ட் பண்ணிக்கிற இடத்துல ஒரு ரசிகர் மனப்பான்மையில் இருக்காங்க. ஆனால் திமுக மாதிரியான ஒரு கட்சியில் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. கலைஞர் காலத்தில் சட்டமே போட்டு ஒரு துணைத் தலைவர் தலித்தாக இருக்கணும், இன்னொரு துணைத் தலைவர் பெண்ணாக இருக்கணும். இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அவங்க அப்போவே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கட்சி எல்லாத்துக்கும் அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி கிளாஸிஃபை பண்ணி கொடுத்து தான் ஒரு நடைமுறை அவங்க பண்ணி கொண்டு வர்றாங்க. அது மாதிரி விஜய் மாதிரியான ஒரு பிம்ப அரசியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிம்ப அரசியலில் மயங்காதனால தான் அவங்களால இதெல்லாம் செய்ய முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி, தலித்துக்களுக்கு அதிகமான அமைச்சர் கொடுக்க முடியாத நெருக்கடி. அதை சரி செய்யணும் கட்டாயமாக. இப்போ இவர் 6 அமைச்சர் கொடுத்துருக்காரு தாவேக்காவுக்கு, அதை அவங்க செய்யணும். கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். அதை அவங்க செய்யல தான். அவங்க அப்படி ஒரு நடைமுறை பெருசா இல்லை. அது நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இந்தியாவில் பல மாநிலங்கள் இல்லை. பல மாநிலங்கள் இல்லாதனால நம்ம செய்ய வேண்டாங்கிற அவசியம் கிடையாது. அங்க யாரும் சமூக நீதி கட்சி கிடையாது. நம்ம ஒரு நேச்சுரலான ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, ஒரு கட்சி வந்து எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது கூட்டணிக்குன்னு வர்றவங்களுடைய உழைப்பும் அதுல இருக்கு. கண்டிப்பாக கூட்டணி உழைப்பு இருக்கும் பொழுது நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி இது நடக்கலை? அதாவது நான் சொல்கிறது, மைனாரிட்டி அரசு வரவே இல்லை, எல்லாமே மெஜாரிட்டி வந்தது அப்படின்னா கூட, இப்போ ஒரு சமயத்தில் வந்து 96 எம்எல்ஏக்கள் மட்டுமே வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது கலைஞர் அவர்கள் வந்து ஒரு அரசாட்சி ஒன்று பண்ணார். அப்போ வந்து கூட்டணியில் தான் வந்து எல்லாருமே ஆதரவு தெரிவித்தாங்க, எல்லாருக்கும் வந்து இது பண்ணி அப்போ ஒரு அரசாட்சி நடந்தது. அது அப்பவும் யாருக்குமே அப்போ இதை பண்ணலையே. இப்போ நீங்கள் விஜய் பண்ணியிருக்காரு, மைனாரிட்டியில் வந்தனாலாம் பண்ணார் அப்படின்னு இல்லை, அப்போ கலைஞர் மைனாரிட்டியில் வந்தப்போ இதை பண்ணலையே அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழும்புது. திமுக அரசு மாதிரி ஒரு 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 கன்சாலிடேட்டான பார்ட்டி எப்படி யோசிக்கும், அதிமுக மாதிரி பார்ட்டி எப்படி யோசிக்கும் அப்படின்னா, இப்போ போன அமைச்சரவையில் 4 தலித் அமைச்சர்களுக்கு தலித் அமைச்சர்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் திமுக காரங்க. அவங்க வந்து வேற கட்சியிலிருந்து வந்தவங்கலாம் இல்லை, கோர் திமுக காரங்க. திமுகவிலிருந்தே வந்தாங்க. அவங்க அமைச்சர் பதவி அவங்க வாங்கிட்டாங்க. அவங்க கட்சி, அது அவங்க கட்சி, அவங்க வாங்கிட்டாங்க. இப்போது விசிகா மாதிரியான ஒரு கட்சி, தலித் மக்கள்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு கட்சி வந்து அவங்க தனியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது ஏதோ ஒரு வகையில் வந்து மைய நீரோட்டத்தில் இருந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலித்துக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து தனிமைப்படுத்தி விசிகாவை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் பெரும்பாலும் இது மாதிரியான கட்சிகள் தேர்தல் யுக்தியாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்க்ளூசிவாக தான் யோசிப்பாங்க. அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பலத்தை தான் அவங்க யோசிப்பாங்க. நம்ம கட்சியில் இருக்கவங்களே அங்கே போயிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. தலித்துக்களுக்கு நாங்களே முக்கியத்துவம் கொடுக்குறோம், அப்புறம் நீங்கள் ஏன் ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மனப்பான்மை தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும்னா, தலித் மக்களுக்கு தனியாக கட்சி இருக்கிறது 100% தேவை. ஏன்னா நீங்கள் சொன்னது, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்களே தலித்துக்கு 4 மினிஸ்டர் கொடுக்குறோம், நீங்கள் விசிகா எதுக்கு தனியாக கட்சி வச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்துருங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? திமுக காரங்க அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி நினைப்பாங்க. ஆனால் அதே வந்து விசிகா என்ன நினைப்பாங்க? விசிகா வந்து நான் திமுகவில் இருந்து தான் எனக்கு அமைச்சரவை கிடைச்சது. இல்லை, விசிகா என்ன நினைக்க அப்படின்னா, தலித் மக்களை போலரைஸ் பண்ணுவாங்க. வன்னியர் சமூகம், பாமக தலித் மக்களை அவங்க வன்னியர் சமூகத்தை போலரைஸ் பண்ணது. எல்லா சமூகமே எப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது வந்து ஈக்குவல் கிடையாது. அவங்க ஜாதி பெருமை பேசி போலரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் தலித் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமூகம் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அடிமைத்தனத்திலேருந்து எந்திரிச்சு வர்றதுக்காக போலரைஸ் பண்ணுறாங்க. இந்த போலரைஸ் தப்பு கிடையாது. இது வந்து ஜாதி கட்சி கிடையாது. இது அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு இனத்தை ஒன்றாக இணைத்து அவங்களுக்கான உரிமையை பெறுறது. இந்த உரிமையை திமுக அதிமுக மாதிரியான பொது கட்சிகளில் போதிய அளவு பெற முடியலைங்கிறதுனால தான் இது மாதிரியான கட்சிகளே உருவாகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, தலித்துக்கள் திமுக அதிமுகவில் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு சில உரிமைகள் வேண்டும் நினைக்கும் போது புது கட்சிகள் உருவாகுது. அந்த கட்சிகள் உருவாகத்தான் செய்யும். அது அப்படித்தான் வரும். அது ஆரம்பத்தில் அடையாள அரசியலாக இருக்கும். அடையாள அரசியல் பிற்பாடு வந்து ஒரு பொது நோக்குகள் வரத்தான் செய்யும். ஸோ இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கவங்களும் தலித்து அவ்வளோ பேர் இருப்பாங்க, திமுகவில் தலித்து இருப்பாங்க, விசிகாலையும் தலித்து இருப்பாங்க. ஏன் எல்லாருமே விசிகாவை நம்பி போகலை? அப்படியெல்லாம் எல்லாரும் போயிட மாட்டாங்க. அது அப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். விசிகா மாதிரியான கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கட்டாயம் அமைச்சரவையில் கொடுக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து. விஜய் செஞ்சுருக்கிறேன், அதை வரவேற்கிறேன். ஏன் அதை நான் இந்த இடத்துல வரவேற்கிறேன் அப்படின்னா, இப்போ விசிகாவுக்கு தேர்தலுக்கு பிறகு அவங்க ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு காலங்காலமாக வந்த தலித் ஓட்டுக்களாக இருக்கட்டும்,
இனிமேல் ஃபியூச்சரில் வர வேண்டிய தலித் ஓட்டுகளாக இருக்கட்டும் அது செதறி போய் அப்படியே வந்து விஜய்க்கு போகுது. அப்போ இது என்ன ஆகும்னா திரும்ப மாதிரியான ஆட்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க, கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்றவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நாளைக்கு இந்த கட்சியே இல்லாமல் போயிடும், மொத்தமாக எல்லாம் தலித் இளைஞர்கள் முழுக்க ஓட்டு முழுக்க பேங்க் முழுக்க ஃபுல்லாகவே வந்து விஜய்க்கு போயிடுச்சுன்னா, அப்படி போயிடுச்சு அப்படின்னா இவங்க பேசக்கூடிய சமூக நீதி அரசியலே இல்லாமல் போயிடும். தலித்துக்களை போலரைஸ் பண்ணுறது மட்டும் திரும்ப நோக்கம் இல்லை, ஒட்டுமொத்தமாக அரசியல் மையப்படுத்துறது தான் திரும்ப நோக்கம். அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்க மாட்டேன்னு தான் சொன்னார். அது ஒரு டிமாண்டாக வச்சு நான் மிரட்ட மாட்டேன்னு சொன்னார். எப்போ காங்கிரஸ் திமுக மிரட்டிக்கிட்டு இருந்தப்போ. ஸோ இப்போ அவர் போஸ்ட் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு கன்ஃபியூஸ்க்கு வர்றாரு. கன்ஃபியூஸ்னு சொல்கிறத விட ஒரு முடிவுக்கு வர்றாரு. இங்கே பாருங்கள், கட்சியில் கூடிய எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம ஓட்டு அவங்களுக்கு போகுது, நாம் இப்போ ஒரு அமைச்சரவை பதவியில் போய் உட்காந்து நாம் இந்த ஓட்டை திரும்ப நமக்கானதாக மாற்றணும், நமக்கு கட்சி இருந்தால் தான் நாம் தலித் மக்களுக்கு செய்ய முடியும், இல்லை வேறு யாராவது தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இந்த அமைச்சரவையை வாங்கி கொண்டு, அதுவும் குறிப்பாக ஆதி திராவிட நலத்துறை ஏன் அவங்க வாங்குறாங்க, இப்போ சமூக நலத்துறைன்னு வருது, எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா திரும்பவும் தலித் மக்களுடைய ஒற்றை பிரதித்துவ கட்சியாக விசிகா தான் இருக்கிறது, எல்லா தலித் மக்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விசிகாட்ட வந்து சொல்லணும், அண்ணன் வன்னியர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்றது அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம். அவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவான விஷயம். கட்சி பலப்பட்டால் மட்டும்தான் சித்தாந்தம், ஜனநாயக சித்தாந்தமாக இருக்கட்டும், தலித் மக்களுடைய விடுதலையாக இருக்கட்டும் சாத்தியப்படும். அதனால் வந்து இந்த நேரத்தில் அவங்க விஜயோடு அமைச்சரவையில் போய் உட்கார்ந்து அந்த போஸ்ட்டை வாங்கினது அவங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் அது அவங்களுடைய யுக்தி, இது சரியாக போய் முடியுமான்னு தெரியாது. சரி, இது வந்து எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சி இருக்குது, திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு இழப்பாக இருக்குமா, என்ன மாதிரி சிந்தனையில் இருப்பாங்க? திமுகவுக்கு ஓட் பேங்காக ஒரு சின்ன ஒரு இழப்பு, ஒரு சர்க்கிள் தான். அதாவது திமுக சமூக நீதி கட்சி அல்ல அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு விஜய் ஒரு சமூக நீதி தலைவர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய வேலையை இவங்கெல்லாம் போனதால் உருவாயிருக்கு. ஆனால் திமுக அடிப்படையில் ஒரு சமூக நீதி கட்சி தான். 234 தொகுதியிலையும் தனித்து நின்று அவங்க ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, எதிர்கட்சியாக கூட வந்து உட்காருவாங்க. ஆனால் அவங்க தான் ஒரிஜினலாக சமூக நீதி கட்சி. ஏன்னா காலங்காலமாக அவங்க அப்படி தான் வேலை பார்த்துருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். நீங்கள் வந்து காலங்காலமாக அப்படி தான் திமுக வேலை பார்த்து வந்திருக்கு. இப்போ இவங்க ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறாங்க. இந்த ஷிஃப்ட் அங்கே போய் இவங்களுக்கு ப்ரொடக்டிவாக மாறுச்சுன்னா அவங்க கூட இருப்பாங்க. ப்ரொடக்டிவாக மாறல அப்படின்னா திரும்பி வந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், இல்லை அது வந்து விசிகாவாக இருக்கலாம். அவங்க வெறும் அதிகாரத்தை மட்டுமே நம்பி அவர்கள் அங்கே இருக்க முடியாது, அது வந்து கேள்விக்குட்படுத்தப்பட்டுரும். இப்போ ஆதி திராவிட நலத்துறைக்கு வந்து அண்ணன் வன்னியரசு போயிருக்கார் அப்படின்னா 1 ஆண்டு 2 ஆண்டு ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது தலித் மக்களுடைய முன்னேற்றத்துக்கு அங்கே இருந்து வேலை செய்ய முடியலை, சிக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க, அதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை இதனால் நம்மளால் ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும்னு நினச்சா 2029 தேர்தலையும் அவங்க தொடருவாங்க. இந்த கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் விஜய்க்கு உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 40 சீட்டில் 20 சீட்டு ஜெயிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக திமுக அழிஞ்சு போயிடும், திமுகட்ட ஒன்றுமே கிடையாது, எல்லா தலித்துக்களும் விசிகாவுக்கு ஓட்டு போடலை, அது ரொம்ப முக்கியம். ஒரு 10 பேர்த்தில் 3 பேர் விசிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க. திரும்ப எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணியோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் 2 ஓட்டு சேர்த்து வரும். 10 ஓட்டுனா அந்த இடத்துல ஒரு 10 ஓட்டு இருக்குது அப்படின்னா திரும்ப இருப்பதால் ஒரு 5 ஓட்டு வரும். பேலன்ஸ் 5 ஓட்டு திருமாவுக்கோ இல்லை வந்து யாருக்கும் அப்படிலாம் போயிடாது. அது திமுகவுக்கு வரும், அதிமுகவுக்கு போகும், ஸ்ப்ளிட் ஆகும், நாம் தமிழருக்கு நிறையா போகும். ஸோ அதனால் வந்து திரும்ப போயிட்டதுனாலேயே திமுக அழிஞ்சிடும் அப்படின்னால திமுக இருக்கும். இன்னும் 10 வருஷம் திமுக ஆட்சிக்கே வர முடியலனாலும் திமுக தான் சமூக நீதியினுடைய அடையாளமாக வரும். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இந்த கட்சியெல்லாம் எவ்வளோ தப்பான கட்சி, தாவேகா மாதிரியான கட்சி, எதுக்குமே வாய் திறந்து எதுக்குமே சண்டை போடாது, எதுக்குமே நிற்காது. இன்றைக்கி கூட அண்ணன் வன்னியரசு போய் அமைச்சரவை பதவி இருக்கும்போது கூட தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக தான் பாடப்பட்டுச்சு. ஒரு பிராமணரை இல்லை, அதுக்கு அவங்க காரணம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, நம்முடைய அரசு விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்படும். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடத்துகிற ஒரு விஷயம், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அங்கே இப்படி தான் நடத்துவோம்னு நாங்கள் திரும்ப சொல்லிட்டாங்க, எங்களால் மாற்ற முடியாது. அதை தட்டி பறிக்கிறதா நம்ம மாநில உரிமை, அதை தட்டி கேட்குறதா உரிமை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்றுமே இல்லை, ஒரு பிராமணரை அறநிலைத்துறை அமைச்சராக போட்டிருக்காங்க, அவர்கிட்ட வன்னியரசு அண்ணன்ட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க. அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சமூக நீதியாக தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு பிராமண சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து நிற்க வைக்கிறதே சமூக நீதி கிடையாது. ஏன்னா கோயில் அப்படிங்கிறது, அறநிலைத்துறை அப்படிங்கிறது பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு துறை. சமூக நீதிக்கான துறைனா 2 தான் அதில் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று அறநிலைத்துறை, இன்னொன்று ஆதி திராவிட நலத்துறை. இந்த 2 தான் சமூகமான ஒரு முக்கியமான விஷயத்தை பங்களிப்பு. அது வந்து ஒரு அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ஒரு பிராமணரை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு தவறான பாலிடிக்ஸு.
அந்த பாலிடிக்ஸ் செய்யக்கூடாது, அவரை பதவியிலிருந்து எடுத்துட்டு வேற யாராவது ஒருத்தங்களை நீங்கள் வந்து அறநிலைத்துறைக்கு போடணும்னு எல்லாரும் டிமாண்ட் வைக்கிறாங்க. தீக்காலிருந்து குளத்தூர் மணியன் வரைக்கும் எல்லாரும் டிமாண்ட் வைக்கும்போது திடீர்னு இன்னைக்கு மினிஸ்டர் ஆன உடனேயே அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவர் சமூக நீதியாக செயல்படுவார்னு இவர் சொல்ல வேண்டிய தேவை வரல. அவர் அப்படி செயல்படுவார்னு இவர் எந்த அடிப்படையில் சொல்றார்? நாளைக்கு அவர் செயல்பட மாட்டார். திருப்பரங்குன்ற விஷயத்தில் நாளைக்கு வந்து நான் என்ன கேட்குறேன்னா, அவர் செயல்பட மாட்டாருங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டாவது வன்னியரசு இப்போ சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உள்ள அவர் அமைச்சரவையில் உட்காந்துருக்கார். அது அவர் உட்கார்ந்துருக்கும் போது இல்லைங்க அவர் செயல்பட மாட்டார் அப்படின்னு போய் எடுத்தோன்னே அவர் சொல்ல முடியல. அது எனக்கு தெரியாது, நாங்கள் கூட்டணி கட்சி எங்கள் துறையை நாங்கள் பார்த்துக்கிறோம், அவர் ஏதாவது அப்படி செஞ்சால் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் வந்து செய்ய மாட்டாருங்கிற அஷ்யூரன்ஸை அவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அஷ்யூரன்ஸை வந்து விஜய் நாளைக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் இப்போ ஒன்றும் இல்லை, சண்முகம் அவர்கள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் கவர்னர் மாளிகை விட்டு வெளியே வந்த உடனேயே தமிழ்தாய் வாழ்த்து குறித்து கேட்கும்போது அவர் விஜய்க்கு ஆதரவாக விஜய் கட்சியை காப்பாற்றுவது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இது உங்கள் வேலை கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கோ இல்லை அண்ணன் விசிகாவுக்கோ இல்லை வன்னியரசுக்கோ இது உங்கள் வேலை கிடையாது. விஜயை காப்பாற்றுறது உங்கள் வேலை கிடையாது. விஜயை வச்சு உங்கள் கட்சியை வளர்த்துக்கணும், உங்கள் பாலிடிக்ஸை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதா அவங்களுடைய வேலை. அவங்க அறநிலைத்துறையில் கொண்டு ஒரு ஆளை பிராமணரை உட்கார வச்சா தப்புன்னு முதல் ஆள் யார் சொல்லணும் அப்படின்னா அண்ணன் திருமா தான் சொல்லணும், அண்ணன் விசிகாவுக்கு வன்னியரசனை தான் சொல்லணும், கம்யூனிஸ்ட்டுக்கு தான் சொல்லணும். இவங்க தான் முதல்ல சொல்லணும் இது தப்பு, பிராமணருக்கு எதிராக தான் அந்த துறையை உருவாக்கப்பட்டுச்சு, அது நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வேற ஒருத்தர் உட்கார வைங்க, உங்கள் கட்சிக்காரங்க எந்த சமூகமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உட்கார வைங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க சொல்லலை. சொல்லாமல் அதுக்கு முட்டு கொடுக்குற இடத்த முதல் நாளே பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வேதனையாக இருக்கிறது. இது சரியாக வருமா அப்படின்னு. ஏன்னா இது ஒரு சமூக நீதி கட்சி கிடையாது. தாவேக்கா அப்படிங்கிறது சமூக நீதி கட்சி. அவங்க 8 பேர் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குறாங்க, அது 6 பேர் கொடுத்துருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளே அப்படிங்கிறதுக்காகவே நாமல் இதை ஏற்றுக்கொள்ள ஒன்றுமே இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன்னா மறுபடியும் ஒரு விஷயம், அதை எப்படி இப்போ நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது நாங்கள் இப்படித்தான் செயல்பட போகிறோம்னு சொல்லும்போது எல்லாம் நம்பினாங்க இல்லையா? அதுக்கப்புறம் தானே வந்து அது அப்படியே படிப்படியாக எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. காங்கிரஸ் இன்னைக்கு எப்படி வந்து முகம் தெரியாத நபர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, முகம் தெரியாத நபர்கள் வந்து அமைச்சர்களாக இருக்காங்கன்னு மக்களில் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி சில பேர் அதுக்கு வந்து வாதிடுறாங்கன்னு அப்படின்னாலும் ஒரு பர்டிகுலர் டைமில் 1967 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி சொல்லக்கூடிய துரைமுருகனும் முகம் தெரியாத நபராக தான் இருந்திருப்பார். யாரோ ஒருத்தர் வேலூர்லேருந்து துரைமுருகனாம்பா அவர் தான் வந்து அமைச்சராம்பா தானே சொல்லியிருப்பாங்க சார். அன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால சொல்கிறீங்க. இல்லை நான் துரைமுருகனோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, ஒரு பொன்முடியினோட ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு நேற்று கட்சிக்குள்ள வரல. அண்ணா நீதி கட்சியில் இருக்கார், பிற்பாடு சுயமரியாதை இயக்கத்துக்கு வர்றாரு. அந்த கட்சி 49 ஆரம்பித்து 67 ஆட்சிக்கு வர கடையில் எத்தனை போராட்டம், எத்தனை தடியடி, எத்தனை முறை இந்திய எதிர்ப்புக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு அண்ணா. கலைஞர் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு, பெரியார் ஜெயிலில் இருந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு. எதுவுமே இல்லாமல் சினிமாவிலிருந்து வெளியே வந்து 2 வருஷம் மக்களை கூட போய் சந்திக்காமல் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு குழந்தைகளை வச்சு மிரட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்ச ஒரு நபர். நீ ஜெயிச்சதே எத்திக்ஸ் இல்லை, ஜெயிச்சதே சமூக நீதி. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு நீதி கட்சியிலேருந்து வந்து தொடர்ந்து இருந்த அந்த ஒரு சமூகத்துக்காக போராடிய போராளிகள் மட்டுமே தான் 1967 சட்டசபையில் உட்காந்துருந்தாங்களா? அந்த 234 தொகுதியில் அவங்க ஜெயிச்ச தொகுதி 150 கிட்ட நினைக்கிறேன். இங்க நான் நபரா சொல்லல சார். இல்ல நபரா பார்ட்டியா சொல்றேன். நான் பார்ட்டியா கேட்கல, நான் சொல்றது நபரா கேட்கிறேன். நபரா அது இல்லாம சில பேர் வந்திருக்காங்க. அவங்க ஒரு புதுமுகம் தான். அதே மாதிரி 1977 வந்து அதிமுக வரும்போது நிறைய புதுமுகங்கள் வந்தாங்க சார். இப்ப அவங்க எல்லாம் முன்னாடியே போராட்டத்தில் இருந்தாங்கன்னு கிடையாது, பார்ட்டியில இருந்திருப்பாங்க. ரெண்டாவது மக்களோடு பயணித்த ஒரு கட்சி திமுகவையும் நம் தாவேக்காவையும் கம்பேரே பண்ண முடியாது. அது இது ஒரு கவர்ச்சியில் இன்ஸ்டாகிராம் வச்சு ஒரு மக்கள்கிட்ட ஒரு விதமான ஒரு மேனிப்புலேஷனை பண்ணி குழந்தைகளை வச்சு வந்த கட்சி. நீங்கள் ஒன்றுமே இல்லை. அண்ணா இறந்த அன்னைக்கு சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கிறது புகைப்படத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் விஜய் வந்தப்போ எப்படி கூட்டம் வந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். நானும் கேட்குறேன். இல்லை நீங்கள் கூட்டத்தை பற்றி தான் சொல்கிறீங்க. அதாவது மக்களுடைய அலை அல்ல. அண்ணா சினிமா நடிகர் அல்ல. அண்ணா இன்ஸ்டாகிராம் இருந்த காலத்தில் இல்லை. அண்ணா இருந்த காலத்தில் இங்கே எழுத படிக்க தெரியாத மக்கள் இருந்தாங்க. அண்ணா இருந்தப்போ பத்திரிக்கை நடத்துறதே பெரிய கஷ்டமானது. டிவி கிடையாது. ஆனால் டிவி இல்லாத ஒரு ரேடியோவே வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கும், பத்திரிக்கையே ஊருக்கு 2 பேர் தான் வாங்குவாங்க. இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாதுரை ஒரு மனிதருக்காக கூட்டமாக லட்சக்கணக்கான மக்கள் சென்னைக்கு வந்து குவிந்தார்கள் இல்லையா? அது ஏன் நிகழ்ந்ததுன்னா கவர்ச்சியில் நிகழ, அது ஒரு அரசியல் கனவில் நிகழ்ந்தது. இவங்களுக்கு எந்த அரசியல் கனவும் கிடையாது. விஜய் சிஎம் ஆகிறத தவிர்த்து வேற எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் கிடையாது. எதர்ச்சியா சிஎம் ஆயிட்டாங்க இன்ஸ்டாகிராமை வச்சு. இன்னைக்கு அவருக்கு ஒரு பொது முகத்தை கட்டுவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் அவங்க போக தயாராக இருக்கிறாங்க. ஒரு சமூக நீதி தலைவராக அவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த நிலையை தக்க வைத்து அவர் ஒரு பெரிய ஒரு அண்ணா வைகோவே சொல்றாரு, அண்ணா மாதிரி ஒரு நாகரிகம் முடிஞ்சவர் அப்படின்னு சொல்றாரு.